நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி ஜீரா ரைஸும் பருப்பும் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இன்றைக்கி. இதில் 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி கூட ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம எப்பயும் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி கூட ஊற வச்சுக்கலாம். நான் பாசுமதி இதில் 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் துவரம் பருப்பு இதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். முதல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் தாளித்து விட்டுக்கலாம். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பை நம்ம வேக வச்சாச்சு. மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வேக வச்சுருக்கேன். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பை வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம ரைஸ் தாளிச்சிட்டோம்னா சரியாக இருக்கும். ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. நம்ம ஜீரகம் அப்புறம் பட்டைகிராம்பு மட்டும் போட்டு தாளித்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரைஸ் இது. குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் போட்டு இதை கலந்துடலாம். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. எதுக்காக இதை லாஸ்ட்டில் சேர்க்குறேன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நம்ம சாதம் வெந்து வர்றப்போ அந்த பச்சை மிளகாய் முழுசாக தெரியும். அதுக்காக முன்னாடியே போட்டு வதக்கிட்டோம்னா அந்த பச்சை மிளகாய் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதுக்காக தான். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. அவ்வளோதான். அரிசி தாளித்து விட்டாச்சு. தாளித்து இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 1.5க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா இது பழைய அரிசி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால தான் 1/2 டம்ளர் தண்ணி நான் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். நீங்கள் கரெக்டான அளவு ஊற்றிக்கிட்டால் போதும். அதுவும் பிரியாணி அரிசியாக இருந்தால் மட்டும். இதுவே நம்ம நார்மலாக சாப்பாடு பண்ணுற அரிசி இருக்கு இல்லையா, அது பண்ணிங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த கணக்கு வச்சு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் விசில் வரட்டும். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பருப்புக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பருப்பு தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருக்கிறதுனால 3, இதுவே பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் இஞ்சியும் பூண்டும் எடுத்திருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் தாளிக்கிறதுக்குள்ளேயே பருப்பு வெந்துருச்சு. அதே போல் பருப்புக்கு வெட்டி எடுக்கிறதுக்குள்ளே ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ரைஸ். உங்களுக்கு ஏதாவது அவசரமான வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு டைம் சேவிங் இது. பாருங்கள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த பருப்பை மட்டும் தாளித்து மட்டும் விடுற டைம் மட்டும்தான் இதுக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி, நீங்கள் எப்படி கொஞ்சமாக குழம்பு வைக்கிறீங்க, கொஞ்சமாக சாப்பாடு வைக்கிறீங்க, இது எப்படி பத்தும் உங்களுக்கு, இது எப்படி பத்தும், நீங்கள் ரொம்ப சிக்கனமாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் சிக்கனம் கிடையாது. எங்கள் வீட்டில் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க 4 பேர். அந்த ஒரு படி அரிசி போட்டால் எங்கள் 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் நான் காரக்குழம்பெல்லாம் கொஞ்சமாக செய்கிறேன் இல்லையா, எங்கள் வீட்டில் அதிக குழம்பு ஊற்றி யாரும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க. லைட்டாக தான் குழம்பு ஊற்றிப்பாங்க. அதே போல் அதனால தான் நான் கம்மியாக குழம்பு வைக்கிறேன். அதுவும் இல்லாத இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சுக்கிட்டா 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லாம். நாங்கள் செய்கிற குழம்பு எங்களுக்கு 2 நேரத்துக்கு இருக்கும். நைட்டுக்கும் அந்த குழம்பு மீதி இருக்கும். அந்தளவுக்கு தான் இருக்கும். அந்த சிஸ்டர் கேட்குறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சும்மா இது எப்படி உங்களுக்கு பத்தும், அது எப்படி உங்களுக்கு பத்தாது, நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறீங்க, ரொம்ப சிக்கனம் பண்ணுறீங்க அப்படின்னு. எங்கள் சாப்பிட்றதுல யாராவது சிக்கனம் பண்ணுவாங்களா? எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சமையல் செய்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 5 பூண்டு பல்லியும், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம். பாருங்கள் அதுக்குள்ளேயும் ரைஸில் ஸ்டீம் கூட இறங்கிடுச்சு. நம்ம தாளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தான், அந்த தாளிக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு வேலை. இப்போ மாற்றி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, அப்புறம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம்.
3 தக்காளி, அதையும் வதக்கிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டணும் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கூட வதக்கிக்கோங்க. அந்த மசால் வாடை நல்லா போயிடணும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி, அவ்வளோதான். தேவையான உப்பு. உங்களுக்கு பருப்பில் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். நம்ம பருப்பு ஊற்றிருக்கோம், அந்த தண்ணியை ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. புளி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் மல்லித்தழை போட்டுக்கலாம். போட்டு சும்மா லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் கொஞ்சம் மல்லித்தழை தூவிடலாம். அவ்வளோதான், ஜீரா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம எப்போவுமே வெள்ளை சாதமும் குழம்பும் இப்படி தான் சாப்பிட்டுட்ருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஜீரகம் போட்டு ரைஸை தாளித்து இந்த மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நமக்கு சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். அதனால இது போல் ஜீரா ரைஸில் பருப்பு சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் டெய்லி லஞ்ச் மெனு, பிரேக்ஃபாஸ்ட் மெனு, அப்புறம் டின்னர் மெனு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெனு, இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணுறப்போ ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்கள் தவறாமல் நம்ம செரின் வீட்டு சாப்பாடோட லஞ்ச் மெனு, டின்னர் மெனுவெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு போகலாம்.